கடம்பூர் ராஜா ஒரு பழைய கதையை சொன்னபடி ராகுல் காந்தி ஒரு பழைய கதையை சொல்லியிருக்காரு. என்ன கதை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்திரா காந்திக்கு இருந்த தைரியத்தில் 50% கூட மோடிக்கு இல்லைன்னு இருக்காரு. If he has the courage of Indira Gandhi, yes, let him say here, yes, let him say here, yes, that Donald Trump, you're a liar, yes, that you did not make us cease fire, and that we did not lose any planes. Let him say it here, yes, if he has the courage. 50% भी है इंदिरा गांधी का तो यहां बोल दे, 50% होगा तो बोल देगा. நம்ம மோடியை தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை ஏதோ பேசிடுவோம், உண்மை ஏதோ தான் பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் என்ன வரும்? இப்போ இந்திரா காந்தி ரொம்ப தைரியமானவரா? அவருக்கு இருக்கிற 50% தைரியம் கூட வாஜ்பாய்க்கு இல்லைன்னு சொல்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது பதில் சொல்லணும்ல. இதில் பாதி உண்மை பாதி போய். இந்திரா காந்தி தைரியமானவர்னு சொல்கிறது ஓரளவு உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை எதிர்த்து போரில் ரொம்ப வலிமையாக போராடினார். பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டை தனியாக பிரித்து பாகிஸ்தானை உடைத்தார். இதிலெல்லாம் அவங்க தைரியத்தை பாராட்டணும். ஆனால் மோடி இன்றைக்கி முன்னாடி எப்படியோ ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணதுக்கப்புறம் மோடி தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். நம்மளே அந்த நிலைமையில் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்த்து அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா மோடியுடைய அரசியல் வாழ்வே முடிஞ்சிருக்கும். மோடிக்கு உலகம் முழுவதும் இருக்க பேரே போயிருக்கும். அந்த நேரத்தில் தைரியமாக அடி பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடித்தார் பாருங்க. அவரை பாராட்டி தான். அவர் இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம் அவருக்கும் இருந்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான். ஆனால் சில விஷயத்தில் இந்திரா காந்திக்கு இருந்த தைரியம் மோடிக்கு இல்லை, அதை ஒத்துக்கிறோம். எப்படின்னா, அரசியல் ரீதியாக இந்திரா காந்தி தைரியத்தில் நல்ல விஷயத்தை செஞ்ச மாதிரி கெட்ட விஷயத்தையும் செஞ்சாங்க. நாட்டில் இதை கொண்டு வந்தாங்க, அவசர நிலை கொடுத்து டிஎம்கேல ஸ்டாலின் திமுக காரனெல்லாம் பிடிச்சி கைகால ஒடிச்சாங்க. வெளியில் வந்த பயிலுக பூரா மிசா கணேசன், மிசா சிட்டு பாபுன்னு பேரையே போட்டுக்கிட்டாங்க. உதவாங்கினதை ஞாபகத்துக்காக மிசான்னு அடைமொழி வச்சுக்கிட்டான், போட்டு உதைச்சாங்க. அது கரெக்ட். ஏன்னா இவங்க பண்ணுன அட்டூழியம், அவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க. மேடையில் ஏறி விதவைகள் மறுவாழ்வு எங்கள் கருணாநிதி கொண்டு வந்திருக்கிறார், இந்திரா காந்தி ஒரு விதவை, அவருக்கு வேணும்னா எங்கள் இதில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க, உங்களுக்கு கருணாநிதி பென்ஷன் கொடுப்பாருன்னு பேசுனா நாட்டோட முதலமைச்சர், நாட்டோட பிரதமரை போட்டு உதச்சாங்க, கைகால ஒடிச்சாங்க. ரைட்டு. ஆனால் இந்த மோசமானவங்களை கைகால ஒடித்த மாதிரி இந்திரா காந்தி ரொம்ப தைரியமாக, ஜெயபிரகாஷன் அவர் ஒரு தேச தியாகி, சுதந்திரத்துக்கு ஜெயிலில் போனவர், அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. வாஜ்பாய், அத்வானி, அவங்கெல்லாம் ஒரு இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டு வட இந்தியாவில் பண்ணாங்க. அவங்கள அடிக்கலை, ஆனால் நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. அப்போ அவர் இந்த தைரியத்தில் கெட்டதும் செஞ்சாங்க, நல்லதும் செஞ்சாங்க, கெட்டதும் செஞ்சாங்க, போட்டு உடைச்சாங்க. அவர் தம்பி, அவருடைய பையன் சஞ்சய் காந்தி ரோட்டில் போகிறவரவனெல்லாம் பிடிச்சி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணார் அவசர நிலையில். அதெல்லாம் மோடி பண்ணல. அந்த தைரியம் மோடிக்கு வரல. அந்த வேலை பண்ண. அது மட்டும் இல்லை, தனக்கு பிடிக்காதவங்களை பூரா டிஸ்மிஸ் பண்ணார். கருணாநிதியை டிஸ்மிஸ் பண்ணார், அது கரெக்டு 76. ஆனால் எம்ஜிஆரையும் டிஸ்மிஸ் பண்ணார் இந்திரா காந்தி. என்டி ராமராவை டிஸ்மிஸ் பண்ணார். பாவம் காஷ்மீரில் ஃபருக் அவரையும் டிஸ்மிஸ் பண்ணார். அவர் தைரியத்தில் நிறைய பழி வாங்குதலாம் பண்ணார். அது மோடி பண்ணதில்லை. யாரையும் டிஸ்மிஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 4 வருஷம் இருந்திருக்குமா? இடியிலேருந்து இதிலேருந்து இவங்க எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் மோடிக்கு தைரியம் இல்லை தானே. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல், அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. எந்த இதாக இருந்தாலும் அப்படி ஆரம்பிப்பாங்க. பொன்முடிக்க ஆரம்பித்தாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தில் மோடி தைரியம் இல்லாதவர் தான். பழி வாங்கும் விஷயத்தில் மோடிக்கு தைரியம் இல்லை. தப்பு செஞ்சவங்களை, உள்ளூர் அரசியல்வாதிகளை, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மேல் நடவடிக்கை எடுப்பதில் மோடிக்கு தைரியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் மிகப்பெரிய தைரியத்துடன் அவர் செயல்பட்டார், நம்ம நாட்டை காப்பாற்றினார் அப்படிங்கிறது. அதனால் இந்திரா காந்தி தைரியம் நல்லதும் செஞ்சது, கெட்டதும் செஞ்சது. மோடி தைரியம் ஒரு விஷயத்தில் நல்லது செஞ்சது, மற்ற விஷயத்தில் அமைதியாக இருப்பதன் மூலம் அந்த விஷயத்தில் அவர் தைரியம் இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியாது. இதெல்லாம் அவனும் எழுதி கொடுக்குறான். அந்த அப்புறம் என்ன
அது ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி சாகும்போதே சின்ன பையன், என்ன தெரியுது தமிழ் இந்திய அரசியல்லாம், அதனால் ஊழல்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.